அப்படி ஸ்டேட்டஸ் வச்சு நாங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப என்னன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி என் பக்கத்துல எக்ஸாம் ஆடல அந்த பொண்ணுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். எக்ஸாம் ஆரம்பிக்கும் போகும்போது என் முகர கட்டனே முடிக்கல, போயிடுச்சு, அழுதுட்டே போயிடுச்சு. எவ்வளவு வருத்தம். ஒரு கன்சீவான பொண்ணு 9 மாசத்துல கன்சீவான பொண்ணு எக்ஸாம் அனுப்புவாங்களா? நடக்க முடியாம வந்து வயிறு முட்டுச்சுங்க. அந்த டேபிள் அட்டாச் டேபிள், வயிறு முட்டிய உட்காந்து எழுதிட்டு போகும். ஒரு 3 மணி நேரம் ஒரு புலகச்சிப்பில் உட்காந்து எழுத முடியுமா? நீங்க மதுரையில போய் பாருங்க, கோழி பைய வச்சுட்டு படிக்கலாம். மெட்ராஸ்ல நிறைய கட்டடங்கள் ஆனனால மத்த மாவட்டங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கோழி பைய விரிச்சுட்டு அம்மா உணவு இந்த மாதிரி உணவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா சோறு 10 ரூபா சோறுன்னு கொடுக்குறாங்க. நிறைய எம்எல்ஏ எம்பி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. லைப்ரரிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி பாத்தீங்கன்னா, என்ன சுருக்கமா சொல்றாங்க, சுருக்கமா முடிச்சுக்கிறேன். லைப்ரரியில போய் பாத்தீங்கன்னா, சார் ஓல்டு புக்கே இல்ல, அதுல சீக்கிரம் இப்பதான் புக்கே வாங்கி போட போறாங்க. ஆயிரக்கணக்கில் லைப்ரரி கட்டடம் கட்டுறது முக்கியம் இல்ல, எந்த புக்கு 1953 புக்கு எடுத்தீங்கல்ல, எல்லா லைப்ரரியிலும் அந்த புக் இருக்கா? புக் இல்ல, எதுவுமே சோர்ஸ் இல்லைன்னா ஒன்னும் பெரிய அந்த சேலஞ்ச் ஒண்ணு இருக்கு பாருங்க. கொஸ்டின் எடுக்கிறது நீங்க. ஏங்க என்கிட்ட ஒரு 450 ரூபா விடுங்க, ஒரு டீம் வச்சிருக்கேன்.